கடலூரில் என்எல்சி சுரங்க விரிவாக்கத்துக்கு நிலம் தர மறுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட முயல்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் தர மறுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வடலூர் அடுத்த வானதிராயபுரம் கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், என்ன நடந்தது? பின்னணி என்ன? வடலூர் அருகே வானதிராயபுரம் கிராம மக்கள் போராட்டம் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் என்எல்சியால் சுரங்கத்திற்கு விரிவாக்க பணிக்காக பணிகள் நடைபெறுகிறது. அந்த விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கப்பட்டு விட்டு அதன் பிறகு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வானதிராயபுரம் மக்கள் ஏற்கனவே போராட்டம் அறிவித்துள்ளார்கள். ஆனால் அதிகாரிகள் அவர்களிடம் சரியான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் காவல்துறை அவர்களை கட்டாயப்படுத்தி தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த என்எல்சி சுரங்கத்தை ஒட்டி பல கிராமங்கள் இதேபோல் உரிய இழப்பீடு வேண்டும், அதுவரை நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து பல முறை பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இதுவரைக்கும் அதுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அதுபோல்தான் தற்போது வானதிராயபுரம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது போராட்டத்தை கைவிட மறுத்ததால் தற்போது அவர்களை தரதரன்று இழுத்து சென்று கைது செய்கிறார்கள். வலுக்கட்டாயமாக கைது செய்கிறார்கள். அதிகாரிகள் தரப்பில் கேட்டால் ஏற்கனவே என்எல்சியால் கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் தான் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது, புதிதாக எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற அதிகாரிகள் தரப்பு தகவலாக இருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை எழுந்து வருகிறது. ஆனால் அந்த கோரிக்கை சரியாக தீர்க்கப்படாத காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் என்எல்சியை சுற்றியுள்ள இந்த சுரங்கப் பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுபோல் கைது நடவடிக்கையும் தொடர்கிறது. தற்போது புதிதாக ஏற்பட்டுள்ள அரசு இது பெரிய அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாவட்ட ஆட்சியிடம் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை. மற்ற அதிகாரிகள் தகவலை தற்போது நாம் கேட்டு பதிவு செய்கிறோம். அரசின் கவனத்திற்காகத்தான் இந்த போராட்டத்தை தற்போது நாம் கொண்டு செல்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.